நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு இருங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாளால நான் இல்லைங்க. இன்னைக்கு பத்தேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ தான் வரேன். நீங்க பாட்டுக்கு ஆலோசனை கூட்டன்னு போட்டு விடுறீங்க. என்னதான் பண்றது? இல்ல ஆலோசனை நம்மள பார்க்க வந்திருக்காங்களே, பார்க்க பொதுக்கூட்டம் எங்கத்துக்கு பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல என்ன 100 பேர் இருக்கு இல்லையா? என்னைக்கு 100 பேர் 200 பேர் நம்ம காசு தெரியும். யூனியன் ஆஃபீஸ்ல கூட்ட கிரௌடு வந்துட்டு தான் இருக்கு. சேர் போடுவோம், அதோட புடிச்சிட்டு அண்ணன் சொன்ன 2 வாரத்தை தான் இன்னைக்கு ரொம்ப இதா போயிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு இருங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாளால இப்போது நாம் பார்த்தோம். அவரது வீட்டில் ஏராளமானோர் திரண்டுள்ள சூழ்நிலையில் அவர் இன்று ரகசியமாக ஆலோசனை நடத்துகிறாரா என்ற செய்தி பரவியது. அதையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்று தீர்ப்பளித்த நிலையில் செங்கோட்டையின் கோபிச்செட்டிப்பாளையத்தின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கு நூற்றுக்கணக்கானோர் திரண்டதை அடுத்து செங்கோட்டையன் ரகசிய ஆலோசனை என்ற செய்தி பரவியது. இதையடுத்து அங்கு செய்தியாளர்கள் குவிந்து அவரிடம் இந்த ஆலோசனை தொடர்பாக கேள்வி கேட்டதற்கு தம்மை நாள்தோறும் 100 முதல் 200 பேர் வரை சந்திப்பது வழக்கமான நிகழ்வுதான் என்றும், அத்திக்கடவு அவிநாசி விழா தொடர்பான பிரச்சனை அன்றே முடிந்து விட்டது என்றும், ஆலோசனை என்றால் செய்தி போடுகிறீர்கள் என்று செய்தியாளர்களை பார்த்து அவர் கேள்வி கேட்ட அந்த நிகழ்வை தான் இப்போது நாம் பார்த்தோம். பிரச்சனை அன்றே முடிந்து விட்டது, இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை சந்திக்க வந்தவர்கள் அதிமுக பொதுக்கூட்டம் தொடர்பாக அழைப்புதல் கொடுக்கத்தான் வந்தார்கள். கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர், குளஞ்சாவடி உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்ட அழைப்புதல் கொடுக்க வந்தவர்களை பார்த்துதான் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று திடீர் பல்டி அடித்திருக்கிறார் செங்கோட்டையன். இதனால் அதிமுகவில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உயர்த்திய போர்க்கொடி இறக்கப்பட்டு விட்டதா அல்லது அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டதா, சுமூக தீர்வு ஏற்பட்டு விட்டதா என்பது குறித்து அதிகாரபூர்வமாக இன்னும் செங்கோட்டையன் அறிவிக்காவிட்டாலும் இன்று அளித்த பேட்டியில் எந்த அதிருப்தியும் இல்லை, அன்றைய பிரச்சனை அன்றே முடிந்து விட்டது, இப்போது என்னை பார்க்க வந்தவர்கள் ஆதரவாளர்களுடன் அந்த அதிமுகவின் பொதுக்கூட்ட நிகழ்வுக்கான அழைப்புதல் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து தான் பேச வந்தார்கள் என்ற தகவலையும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் செங்கோட்டையின் அதிருப்தியாளர்களுடன் ஆலோசனை என்ற செய்திக்கு அவர் நேரடியாகவே மறுப்பு தெரிவித்து சற்று முன்பு பேட்டி அளித்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் ஏற்பட்ட செங்கோட்டையின் எதிர்ப்பு தற்போதைக்கு அங்கு அதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிக்குமா அல்லது இத்தோடு முடிவுறுமா என்பது செங்கோட்டையின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக தெரிய வரும். இருங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாளால நான் இல்லைங்க. இன்னைக்கு பத்தேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ தான் வரேன். நீங்க பாட்டுக்கு ஆலோசனை கூட்டன்னு போட்டு விடுறீங்க. என்னதான் பண்றது? இல்ல ஆலோசனை நம்மள பார்க்க வந்திருக்காங்களே, பார்க்க பொதுக்கூட்டம் எங்கத்துக்கு பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல என்ன 100 பேர் இருக்கு இல்லையா? என்னைக்கு 100 பேர் 200 பேர் நம்ம காசு தெரியும். யூனியன் ஆஃபீஸ்ல கூட்ட கிரௌடு வந்துட்டு தான் இருக்கு. சேர் போடுவோம், அதோட புடிச்சிட்டு அண்ணன் சொன்ன 2 வாரத்தை தான் இன்னைக்கு ரொம்ப இதா போயிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு இருங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3 நாளால